சேதோட அப்பா சொல்கிறாரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தமிழ், நீ நல்லா சமைச்சிருக்க, வந்தவங்க எல்லாருமே இப்போ ரொம்ப நல்லா இருக்குது சாப்பாடுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக உனக்கு ஒரு தங்க வளையல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோட அப்பா சொல்கிறாரு. அதை கேட்டோடனே அப்பத்தாக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன சேது சொல்கிற, நல்லா சமைச்சிருக்காளா, அவளாம் ஒன்றையுமே சமைக்கவே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோட அப்பா கேட்குறாரு. அதுவா, அவளுக்கு எதுவுமே சமைக்கவே தெரியல, அவங்க அம்மா எதுவுமே சொல்லித்தரல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் சொல்கிறாங்க. ஐயோ அப்படியா, ஏம்மா முன்னாடி நீ சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோட அப்பா சொல்கிறாரு. இல்லை, அப்படியே அமைதியாக இருக்காங்க, எதுவுமே பேசவே இல்லை தமிழ். உனக்கு ஒன்று தெரியுமா, சமைச்சது எல்லாமே தாமரை தான் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் நல்லா சமைக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டே சமைச்சா, எதுவுமே நல்லா இல்லை, வாயில் வச்சு பார்த்தா சுத்தமாக நல்லா இல்லை. அதுக்குள்ளே பங்காளிங்க எல்லாருமே வந்துட்டாங்க. அதனால் தாமரை சமைச்சு வச்சிருக்கேன்னு சொன்னதுனால அந்த சாப்பாடை எடுத்து நாங்கள் எல்லாத்தையுமே போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோட அப்பா கேட்டுட்ருக்காரு. வேணா உன் பொண்டாட்டிக்கிட்டே கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா. உடனே சேதுவோட அம்மா சொல்கிறாங்க, ஆமாங்க சமைச்சது எல்லாமே தாமரை தான், தமிழுக்கு சமைக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. சரி விடுங்க, எல்லாரும் சேர்ந்து திட்டிகிட்டே இருக்காதீங்க, அதோட விடுங்க, சீக்கிரமாக சமைக்க கற்றுக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோட அப்பா சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாரு. அப்போதாக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ, ஒரு சமையல் கூட தெரியல, உங்கள் அம்மா இத்தனை வருஷமாக என்னதான் சொல்லி கொடுத்து உனக்கு வளர்த்தா, இன்னும் 10 நாள் உனக்கு நான் டைம் தரேன், அதுக்குள்ளே நீ சமைக்க கற்றுக்கணும், கற்றுக்கிட்டு நல்லா சமைக்கணும் புரியுதா, இங்கே வா ஃபோன் ஒன்று வச்சுருப்பல அதை எடுத்துகிட்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்கிறாங்க. போயிட்டு தமிழ் ஃபோன் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அந்த ஃபோனை பாட்டி வாங்கிக்கிறாங்க. இங்கே பாரு, நீ சமைக்க கற்றுக்கிட்டா மட்டும்தான் உனக்கு இந்த ஃபோனை தருமா, அது வரைக்கும் உங்கள் அம்மாட்ட நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை அப்படியே பிடுங்கி வச்சுக்கிட்டாங்க. பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க தமிழ். அது மட்டும் உனக்கு இல்லை, நீ இனிமேல் உப்பு இல்லாத சாப்பாடு தான் சாப்பிட்ணும், அதுவும் 10 நாளைக்கு இவளுக்கு உப்பு போட்டு சாப்பாடு தராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே சேது பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. ஏன் அப்போ அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க, உப்பு இல்லாமல் எப்படி சாப்பிட முடியும், அதெல்லாம் சமைக்கும் போது சமைக்க கற்றுப்பா, நீங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாரு, நல்லா தெரிஞ்சுக்கோ சேது, இதில் நீ தலையிடாத, எங்கள் மாமியார்லாம் எங்களை இப்படி தான் பண்ணாங்க, அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், இதெல்லாம் பண்ணுறதுல நீ தலையிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே தாமரைக்கு மனசுக்குள்ளே பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, நான் இந்த தண்டனையை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. நல்ல பொண்ணு, இப்படி தான் இருக்கணும், உப்பு இல்லாத சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அங்கேருந்து போகிறாங்க. அப்படியே ரூமுக்கு சேர்த்து தமிழ் 2 பேருமே வராங்க. எல்லாத்துக்குமே காரணமே நான் தான், என்னால் தான் உனக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அது எப்படி நீ உன்னால் உப்பு இல்லாமல் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து சொல்கிறாரு. கண்டிப்பாக முடியும், அப்போ தான் எனக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு தண்டனை தான் கொடுத்துருக்காங்க, அவங்க கொடுத்த தண்டனை கரெக்டு தான், நான் உப்பு இல்லாமல் சாப்பிட்டா என் உடம்பு நல்லா தானே இருக்க போகுது, அதனால் இந்த தண்டனையை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே சேது பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. ஒரு நல்ல பொண்டாட்டி தான் நமக்கு கிடச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. தமிழோட அம்மா பயங்கரமாக அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு தெரியல, ஃபோன் எடுக்கவே இல்லையே, சுவிச் ஆஃப்னு வருதே, ஐயோ அவள் மாட்டிக்கிட்டா போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க பாட்டியும் சொல்கிறாங்க, ஆமாம் அவள் படிக்கிட்டோன்னு சொல்லிட்டு நீ சமையலே கற்றுக் கொடுக்கல, இப்போ பாரு அவள் எவ்வளோ கஷ்டப்படுறா, எல்லாத்துக்குமே காரணமே நீ தான், அப்பயே நான் சமைக்க சொல்லிக் கொடுக்க சொன்னேன்ல, ஏன் சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட அம்மாவை அவங்க பாட்டி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது, பாவம் அவள் என்ன பண்ணுறாளோ ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தமிழை பற்றியே யோசிச்சுட்ருக்காங்க அவங்க அம்மா. அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க, என்னங்க நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு.